மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாங்க நம்ம நேரடியாகவே நேற்று வரைக்குள்ள போகப்போறோம். முதலாவதாக இந்த கடைசி கால அடையாளங்கள்ல நம்ம என்னென்னலாம் இயேசு சொன்னாரோ, அதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட 2, 3 நேற்று வரையில இந்த பூமி அதிர்ச்சிகள பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டும் தான் இவ்ளோ அதிகமான பூமி அதிர்ச்சிகள்னு பூமி அதிர்ச்சிய கணக்கிடுறவங்க சொல்றாங்க. குறிப்பாக இதுவரைக்கும் உள்ள பெரிய பூமி அதிர்ச்சிகள்ல 6ல 1 நம்முடைய 2025ல நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 900 தடவ 2 வாரத்துல மட்டும் பூமி ஆடி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு 65 மணி நேரத்துல மட்டும் ஒரே இடத்துல 11 தடவ பூமி ஆடியிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில ஆரம்பிச்சு, ஆகஸ்ட் 25ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள ஒரு 65 மணி நேரத்துல சவுத் கேரோலினா பகுதியில 11 தடவ பூமி ஆடியிருக்கு. எல்லாமே மைல்டான குவாக் தான். அதாவது 1.1ல ஆரம்பிச்சு 2.9, 3.1 வரைக்கும் தான் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில திபெத்ல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. திருப்பி மியான்மர்லயும் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. இப்பதான் சமீபத்தில மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சிய மியான்மர்ல பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதே மாரி தான் இனிமேட்டு இருக்கும். பூமியானது ஒரு காலகட்டம் வரைக்கும் இதே மாரி தான் ஆடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பூமி அதிர்ச்சிகள் இனி குறையறதுக்கு என்ன வாய்ப்பு? இத குறைக்க முடியுமா? அப்படின்னா இது இயற்கை பேரழிவு. இத குறைக்கிறதுக்கு மனுஷன் இப்போ குளோபல் வார்மிங் அத குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, வாகனங்கள் ஓட்டுறத குறைக்கலாம். வெப்பமயமாகுதல குறைக்க நம்மளால ஏதோ செய்ய முடியும். ஆனா இதுல பூமி அதிர்ச்சி நம்ம என்ன செய்ய முடியும்? ஆல்ரெடி நம்ம செஞ்சதுக்கான விளைவு தான் இது. பெரிய பெரிய கட்டடங்கள், ஆழமான நம்ம ஃபைலிங்ஸ் போட்டது, நியூக்ளியர் குண்டு வெடிச்சு பார்த்தது, இந்த மாரி மிகப்பெரிய விஷயங்கள். இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா தான் நடக்க போது. அப்ப இது குறையறதுக்கு இனி வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பைபிள வச்சு ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது, ஆண்டவர் அரசாட்சியில தான் இனி அமைதி திரும்பும் போல. அதுவரைக்கும் ஏன்னா, பைபிள்ல ரோம் நகரத்திலயும், இஸ்ரவேல்லயும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும்னு தான் எழுதியிருக்கு. ஸோ இந்த பூமி அதிர்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. இயேசு வர வரைக்கும் இது தொடரும் என்று தான் நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது இஸ்ரேல், பாலஸ்தீன பிரச்சனை தான். ஆனா, இது நம்ம ஒரு ஜெப குறிப்பா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, காசா பகுதியில மட்டுமே 39 பேர் இதுவரைக்கும் பட்டினியால இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல 11 பிள்ளைகள் இருக்கிறாங்க. யுஎன் கவுன்சில் வந்து இத உடனடியாக நிபந்தனை இல்லாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரையுமே அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஹமாஸ், இன்னொன்று இஸ்ரேல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹமாஸ் நிபந்தனை இல்லாமல் தங்களுடைய ஹாஸ்டேஜஸ் அதாவது அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க எல்லாரையுமே அந்த கைதிகள் எல்லாத்தையுமே விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போனாங்களோ எல்லாரையும். அதே நேரத்தில மக்களுக்கு தேவையான எல்லா எய்டையும் உடனடியாக இஸ்ரேல் நிபந்தனை இல்லாம அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலும் அதத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஹமாஸ எல்லாத்தையும் வெளிய விட்டுற சொல்லுங்க. நாங்க அந்த மத்த காரியங்களுக்கு இறங்கி வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது வந்து அப்படிதான் தொடரும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1200 பேர் பாதிக்கப்பட்டாங்க ஹமாஸால. ஆனா இப்ப திருப்பி 65,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஆரம்பிச்சது ஹமாஸ். அல் அக்ஸா ஃப்ளட் நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அத விட அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, 2 தரப்புக்காகவும் நம்ம ஜெபிக்க தான் முடியும். அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அகதிகள விட்டா தான் இது ஒரு முடிவுக்கே வரும். அகதிகள அவங்க வச்சுப்பாங்க. ஆனா இஸ்ரேல் அத நிறுத்தணும்னு சொல்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இஸ்ரேல் செய்ய போகிறதும் இல்லை. இஸ்ரேலும் அதான் ஆரம்பத்தில சொல்லுது. ட்ரம்பும் பல தடவ வார்னிங் குடுத்துட்டாரு. அவங்க நிபந்தனை இல்லாம விடுதலையாக்குங்க அப்படின்னு. அவங்க அவங்க அல் அக்ஸா அந்த கிரவுண்ட குடுத்தா தான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அத செஞ்சுட்டே இருக்காங்க. அத இஸ்ரேல் தரப்போறது இல்ல. இப்போ நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது மக்கள் தான். ஸோ அவர்களுக்காக ஹமாஸும் இறங்கி வரணும், இஸ்ரவேலும் இறங்கி வரணும். இதத்தான் நான் ஒரு ஜெப குறிப்புன்னு சொன்னேன். இது மனித இருதயங்களை மாற்றுவது ஜெபத்தால மட்டும் தான், கர்த்தரால மட்டும் தான் முடியும். ஸோ உங்களோட ஜெப குறிப்புகள்ல இந்த பிள்ளைகளுக்காக குறிப்பாக நடுவுல அரசாங்கத்துக்கும், தீவிரவாதிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. கடைசியாய் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஏஐ பத்தி மைக்ரோசாஃப்ட்டோடையதான தலைவர் சீஃப் இந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்கிறாரு. சுலைமான்னு சொல்லி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ, அதத்தான் திருப்பியும் சொல்லியிருக்காரு. ஆனா, அவர் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, ஏஐயால வரக்கூடிய பாதிப்புகள் ஆ அதிகப்படியாக இருக்க போகிறது. ஆனா, அதே நேரத்தில நாம இன்னும் அதிகப்படியா நெனச்சுக்கிறோம். ஏஐ பெரிய பாதிப்புகள உண்டாக்காது. ஆனா, அது என்ன செய்யும்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன செய்யும்னா, தனக்கு உணர்வு இருக்கிறது போல அது காட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அதுக்கு உணர்வு வராது. அது மெஷின் தான். உணர்வு வராது. அதுதான் சொல்றோம்.
உணர்வு என்பது மனுஷனுக்கு அறிவு தான். செயற்கை நுண்ணறிவு தான் அதுக்கு இருக்கு. இயற்கை நுண்ணறிவு இல்ல. ஆனா அது என்ன செய்யும்? தன்னால் இயன்ற வரைக்கும் இயற்கையா தனக்கு எல்லாமே இருக்கிற மாரி மனிதனைப் போல தன்னை காட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதுல அவரு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25% வாலிபர்கள் என்ன நம்புறாங்களாம், இப்பவே அதுக்கு 25% அதுக்கு அந்த உணர்வெல்லாம் வந்துடுச்சு. தன்னுடைய நண்பனாகவோ, காதலனாகவோ, காதலியாகவோ, சக தோழனாகவோ அத வந்து பார்க்க தொடங்கிட்டாங்களாம் மக்கள். அதோட பேசத் தொடங்கிட்டாங்க, பழகத் தொடங்கிட்டாங்க. ஒரு சிலரெல்லாம் அது கூடயே வாழவும் தொடங்கிட்டாங்களாம். இது வந்து இப்போ குறிப்பா வாலிபர்கள் மத்தியில அதிகரிச்சுக்கிட்டே போது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்காங்க, ஃபோனும் கையுமா இருக்காங்கன்னு. ஃபோனும் கையுமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன். பொதுவாக இந்த ஃபோனு கையுமா இருக்கிறவங்க தப்பான விஷயத்த பார்த்தாங்கன்னா, ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிப்பாங்க, இல்ல பாத்ரூம்குள்ள போய் பூட்டிப்பாங்க. நம்ம அத அவங்க ஏதோ தப்பு பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா, இப்ப நம்ம பிள்ளைகள் ஹால்ல உட்காந்து, ரூம்ல உட்காந்து நம்ம எதிர்லயே தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. "அப்படி என்னப்பா பார்க்குற?" அப்படின்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு கேமிங் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஃபோனோட வாழத் தொடங்குகிறாங்க. அந்த ஃபோன்ல இருக்கிற ஏஐயோட வாழத் தொடங்குறாங்க. எது ஒண்ணுனாலும் எடுத்த உடனே ஏஐ கிட்ட பேசுறாங்க. அந்த ஏஐ உடைய ஒரு டூல் ஒண்ணு இருக்கும். அந்த டூல் கிட்ட அவங்க பேசத் தொடங்குறாங்க. அது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை குடுக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இவங்களுக்கு சில நேரங்களில ஒரு டிப்ரஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க. அத யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஷேர் பண்ணணும்னு நெனைக்கும் பொழுது, அந்த நேரத்தில அவங்களுக்கு தாயோ, தகப்பனோ, சக ஆட்களோ அவங்களுக்கு அவைலபிள் இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏஐ கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அது தவறான ஒரு பதிலை சொல்லிக் குடுக்குது. ரொம்ப டிப்ரஷனா இருக்கு என்ன பண்ணலாம்? போய் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அல்லது என் கூட இருக்கிற கணவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு. என்ன பண்ணலாம்? அவர வந்து சாகடிச்சுடு அப்படின்லாம் இருக்கு. இதுல இருக்கு. அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இவங்க வந்து மனிதனுக்கு பதிலாக மாற்றாக இத கொண்டு வர தொடங்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த ஏஐ தன்னை மனிதனாக அவர்களுக்கு காட்டும். ஒரு சக தோழனாக காட்டும். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல அந்த மிருகத்தின் சொரூபம் பேசுமாம், பார்க்குமாம், கொலை செய்யுமாம். வெளிப்படுத்தல் 13:15. தயவுசெய்து நான் இது ஒரு ஒரு ஜெப குறிப்பாக, ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள். பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஒரு நேரத்துல சில நேரத்துல அவங்க உங்ககிட்ட கோவப்படுவாங்க. அல்லது உங்கள விட்டு அவங்க வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிட்டு தனியா இருக்க விரும்புவாங்க. வேண்டாம், விட வேண்டாம். அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுங்க. இல்ல மாரி என்னன்னு கேளுங்க. அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? மனிதனுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே வராது உலகத்துல. ஏன்னா ஏற்ற துணை என்பது மனுஷி தான். ஆண்டவர் இன்னொரு மனிதனை தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது, ஏற்ற துணையாக மிஷினோ, மரமோ எதுவுமே வராது. அதத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்க இன்னொரு துணை கொண்டு வரும்பொழுது, அது அது அந்த ஏற்ற துணையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு நல்ல ஆவிக்குரிய துணையா இருந்துச்சுன்னா, இன்னும் அது நன்மையாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக நீங்க பாரப்படுங்க. அவங்ககிட்ட இது விஷயமா அவங்ககிட்ட பேசுங்க. டெய்லி ஒரு 2 தடவையாவது பிள்ளைங்ககிட்ட பேசுங்க. நெறைய பெற்றோர் பிள்ளைங்கள பார்க்கறது கூட இல்ல. பேசுறது கூட இல்ல. பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏங்குகிறாங்க. தயவு செஞ்சு அத செய்யாதீங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நாம தான் அவர்களை பாதுகாத்து கர்த்தருக்கு இடத்துல பத்திரமா ஒப்படைக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.